Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 94 அதிகாரம் 19 இறைவசனம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் எதற்குமே லாய்க்கில்லை என்ற எண்ணம் வந்தால் என்ன செய்யலாம்? ஆண்டவர் உங்களை உயர்வாக பார்க்கிறார் என்பதை காட்டுகிற பைபிள் வசனங்களை படிக்கும்பொழுது நாம் பலம் பெறுவோம். அதை பற்றி ஆழமாக யோசிக்கவும் செய்வோம். உங்களால் ஒரு குறிக்கோளை அடைய முடியவில்லை என்றாலோ, மற்றவர்களை மாதிரி சேவை செய்ய முடியவில்லை என்றாலோ சோர்ந்து விடாதீர்கள். உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடாதீர்கள். இன்றைக்கு அநேக மக்கள் அப்படிதான், மற்றவர்களை ஒப்பிட்டு தான் கடைசியில் கடனாளியாக இருக்கிறார்கள். நாம் எப்போதும் நாமவே இருந்தாலே நம் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். மற்றவர்களை பார்த்து ஒரு விஷயத்தை நாம் செய்வோமே ஆனால் அது நமக்கு சுமையாக தான் இருக்கும். எப்போதும் உங்களையே குறைத்து எடை போடாதீர்கள். உங்களால் முடியாததை ஆண்டவர் ஒரு நாளும் எதிர்பார்க்க மாட்டார். யாராவது உங்களை மனதளவிலோ உடல் அளவிலோ காயப்படுத்தியிருந்தால் அவர்கள் செய்த காரியத்துக்கு உங்கள் மேல் பழி போட்டு கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக நீங்கள் ஏதோ தவறு செய்ததால் தான் அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் என்றும் நினைக்காதீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் தவறு செய்தவர்களை தான் கணக்கு கேட்பார், பாதிக்கப்பட்டவர்களை அல்ல. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தருவார், ஆனால் பாதிக்கப்பட வைப்பவர்களுக்கோ நீதி தீர்ப்பு உண்டு. இதைதான் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 9 இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை கவலையிலிருந்து வெளியே வர நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். எந்த மனிதர்களுக்கு தான் கவலை இல்லை? இந்த 1 கொரிந்தியர் வசனத்திலே பிற்பகுதியை பாருங்கள். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனுடைய பண்ணை என்று நம்மளை குறிப்பிட காரணம், பொதுவாக நம்ம கிராமப்புறத்தில் பார்க்கலாம். பண்ணையாட்கள், பண்ணையர்கள், பண்ணையார் குடும்பத்தை பார்த்தால் ரொம்ப செழிப்பாக இருப்பார்கள். இன்னும் இதை தெளிவாக விளக்கமாக புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு படத்தை நீங்கள் பார்க்கலாம். பண்ணையாரோடைய செல்வாக்கு என்பது ரொம்ப செழிப்பாக இருக்கும். அவர்களுக்கு சொந்த வீடு இருக்கும், நிலங்கள் இருக்கும், பண்ணை வைத்திருப்பார்கள், பண்ணை மூலியமாக வருமானங்கள் இருக்கும், எதற்கும் குறைவில்லை. உண்ணுவதற்கு உணவு கூட பஞ்சமே ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திலே அவர்கள் இருப்பார்கள். இங்கே தேவனுடைய பண்ணை என்று சொல்லப்படும் போது அவருடைய விசுவாசத்திலே நாம் மிக பெரிதான அளவில், பண்ணை என்றாலே பறந்து காணப்படும் இடத்தை தான் பண்ணை என்று சொல்வார்கள். தோப்பு துறவுகளெல்லாம் அவர்களுக்கு இருக்கும். அவர்களுக்கு இல்லை என்ற ஒரு விஷயமும் கிடையாது. இங்கு ஆண்டவர் நமக்கு ஒளியாக இருந்து நம்மளுடைய செயல்களை எல்லாம் விசாலமாக மாற்றுகிறார். அதனால தான் தேவனுடைய பண்ணையும் என்று நம்மளை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இப்போ தேவனுடைய மாளிகை
என்று சொல்வது அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. மாளிகை எப்படி இருக்கும்? மாளிகை மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். மாளிகை பிரம்மாண்டமாக இருக்கும். அதனுடைய படிகள் அழகாக இருக்கும். அங்கங்கே இயற்கை சூழல் நிறைந்த இடத்திலே அந்த ஒரு மாளிகை மிக கம்பீரமாக நிற்கும். இங்கே ஆண்டவர்கிட்ட நம்ம இருக்கும் விசுவாசத்தை அந்த மாளிகைக்கு ஒப்பிடுகிறார். இன்றைக்கு விசுவாசம் இது போல மாளிகை போல இருக்கிறதா, இல்லை குடிசை வீடு போல இருக்கிறதா? அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஏனென்றால் கவலைகளினாலே நாம் விசுவாசம் குறைப்பட்டு நாம் குடிசை வீடில் இருப்பது போல இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் மாளிகையாய் வைத்திருக்கிறேன். கடவுள் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருந்தும் ஆண்டவர் இடத்துல மறுபடியும் ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அது எப்படி ஒரு நபர் ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்ட பிறகு திருப்பி எனக்கு கிஃப்ட்டு கேட்டேன், அதான் ஏற்கனவே கொடுத்துட்டேனே அப்படின்னு தானே சொல்வார். அதுபோல தான் ஆண்டவர் அவருடைய கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சிந்தும் போதே அவர் மீட்பு அன்பளிப்பாக நமக்கு அத்தனை ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் கவலைகளை விட்டு அவருடைய விசுவாசத்திலே பலமாக்கி ஒரு பண்ணையாகவும் ஒரு அரண்மனை கோட்டை போல நம் விசுவாசம் வளர்வதற்கு ஜெபிப்போமா? சோத்திரகத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இப்போமாக இந்த வசனத்து மூலியமாக எங்களுடைய அநேக கவலைகளை எல்லாம் நீ தீர்க்கிறீர் ஆண்டவரே. சோத்திரகத்தாவே அப்பா, எங்கள் உள்ளம் விசாரங்கள் பெருகும்போது உம்முடைய ஆறுதல்கள் எங்கள் ஆத்மாவை தேட்டுகிறது ஆண்டவரே. நன்றி அப்பா. சோத்திரகத்தாவே அப்பா, உம்முடைய மகா வல்லமைக்காக நன்றி அப்பா. இந்த தினவசனம் மூலியமாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நல்ல போஜனத்தை தருகிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களுடைய இரத்தத்திலே சீராக பாய்வதாக. சோத்திரகத்தாவே எங்கள் அன்பு சகோதரிக்கு நான் செபிக்கின்ற கத்தாவே, அவர்கள் கூட எந்த கவலையிலே அவர்கள் இருந்திருந்தாலும் அவர்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களுடைய கவலைகளெல்லாம் நீ போக்க நீர் சர்வ வல்லவர் என்று அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. சோத்துக்கத்தாவே துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதரிக்கான ஜெபிக்கின்ற கத்தாவே, அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். சோத்துக்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.